கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோழையோட தலைக்கு கிரீடமா இருக்கிறத விட ஏழையோட காலுக்கு செருப்பா இருக்கிறது பெருமைன்னு கலைஞர் தன்னுடைய வசனத்துல சொல்லியிருக்கார். இப்படி செருப்பை பல பேர் பல இடங்கள்ல பெருமையா சொல்லியிருக்காங்க. சிறந்த ஜோடிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா செருப்பு தான். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்காது. இப்போ நான் பேசுறதை பார்த்தா ஏதோ செருப்பு விளம்பரத்துக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இல்லை. என் ஆளோட செருப்பை காலம் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் பற்றி டீம் மெம்பர்ஸ் கிட்டே நம்ம பேச போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ தமிழுக்கு முதல்ல நம்ம ஒரு பெரிய ஒரு ப்ளாஸ் கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ. எஸ், பக்காடா பாண்டியா இருந்த நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டியெல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணி இப்போது தமிழ் அப்படின்ற ஒரு பேரில் நீங்கள் ஏன் ஆளோட சிறப்புக்கான அந்த திரைப்படம் மூலிமா நீங்கள் அறிமுகம் ஆகியிருக்கீங்க. ஒரு ஹீரோவாக நீங்கள் லான்ச் ஆகியிருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போதே எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. யார் இவன் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படி. நான் ஜெகன் சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியாது நான் இப்போ ஹீரோவெல்லாம் இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ நடிப்பேன், அது எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. அதான் ஜெகன் சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சும்மா ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு அப்போவும் எனக்கு தெரியாது நீ தான் ஹீரோவை நடிக்க போகிற அப்படிலாம் எனக்கு தெரியாது. எல்லா படத்துக்கும் போய் பண்ணுற மாதிரியே இதுக்கும் ஒரே ஒரு சீன் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என்னாலே நம்ப முடியல சத்தியமாக. நான் இப்போது கொஞ்சம் பேப்பர்லலாம் வர்றதுனால ஓரளவு நான் ஹீரோவை நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்களே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க, அப்படியா அப்படின்னு. அதே மாதிரி எனக்கும் நான் இந்த நியூஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஹீரோவாக கமிட் ஆகிருக்கு மச்சான், அந்த ஆனந்தி பொண்ணு தான் நடிக்குது அப்படி சொன்னால் டே. ஸோ இது எல்லாத்துக்குமே ஜெகன் சார் தான் கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சார் சக்தி சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, தேங்க் பண்ணலாம் எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஆனந்தி கிட்ட வரேன். ஆனந்தி, இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சிரிச்சுட்டே இருந்தீங்களே, என்ன ரீசன்? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்மைலிங் பியூட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேஷுவலாக எப்போவுமே ஒரு ஸ்மைல் உங்களோட ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்கும் க்யூட்டாக. ஸோ இப்போ நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன? இல்லை, பார்க்கல நான் பாண்டியோட தமிழோட முன்னாடி படத்தெல்லாம் நான் பார்க்கல. ஸோ சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் இட் வாஸ் நைஸ், குட் டு சி சைல்ட்ஹுட். அங்கே பண்ணுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஓப்பனிங்கே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ், அதர்வா இவங்க மாதிரி கூட பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ தமிழ் கூட இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் டிரெக்டர் சார் உங்ககிட்ட சொல்லும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொன்னிருக்காங்க டைரக்டர் சார், அதுக்கப்புறம் தான் நான் டைட்டில் கேட்டேன். ஸோ ஆப்டாக இருந்துச்சு அண்ட் கேட்சியாக இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னபோது குவைட் கேட்சியாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு அம்ப்ரெல்லாவோட ஒரு செப்பல் எல்லாம் போய்ட்டிக்காக நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. குட் பொய்டிக் அப்படின்லாம் ரொம்ப இலக்கியத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன உடனே ஒரு கேட்சியாக இருக்குது இந்த டைட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க இந்த டைட்டில் நீங்கள் அவங்கக்கிட்ட ரிவீல் பண்ணும்போது? யாழோட செருப்பை காணும் அப்படின்னு கதை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே டக்குன்னு பிடிக்கும். ஓகே, என் ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே மேபி எல்லாத்துக்கும் இன்னொரு ஆப்ஷன் பெட்டர்மெண்ட் அப்படின்னு இந்த டைட்டிலுக்கு ஆப்ஷனே கேட்கல. ஒருவேளை டைட்டில் மாற்றி சொல்லியிருந்தா கூட மேபி இது ஓகே இருக்காது இந்த ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இல்லை, எந்த ஒரு மூமெண்ட்டில் இந்த படத்துக்கு இப்படி தான் ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க? ஏன்னா நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு இயக்குனர் கம் நடிகர், ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு வந்திருக்கும்ல, அந்த பாயிண்ட் எப்போ உங்களுக்கு வந்துச்சு? படம் யங்ஸ்டருக்கான படம். முழுக்க அந்த யங்ஸ்டர் ஒரு பியூர் லவ் ஸ்கிரிப்ட். அது ரொம்ப என்ன கலோக்கியெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அது ரொம்ப நல்ல பேராக இருந்தது. இன்னொன்று இந்த யாழோடங்கிறது அது ஒரு லவ் வந்துடுது. அந்த இடத்துல ஒரு லவ் ஸ்கிரிப்ட் இருக்குது அதுக்குள்ளே. அப்புறம் செருப்பு காணுங்கிறது ஸ்கிரிப்ட். அதோட என்ன கதைன்றது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட பெஸ்ட் டைட்டில் தான் நினைக்கிறேன் நான். தயாரிப்பாளர் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள். ஏன்னா அவர் இந்த ஒரு டைட்டில் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு முதல் படமா? எனக்கு முதல் படம் திரிஷால் நயன்தாரால கோ ப்ரொடியூசர் நான். ஓகே. இது ரெண்டாவது. ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடக்ஷனில் இதான் ஃபஸ்ட்டு படம். ஓகே. எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே பேர் தான். டைட்டில் என் ஆளோட செருப்பு காணன்னு ஒரு கதை அப்படின்னு சொன்னார். கதைகளே கேட்டுக்க மாட்டோம். ஓகே. ஆளோட செருப்பு காணன்னு சொன்ன உடனே முதல்ல என் ஃப்ரெண்டு அதை கதை கேட்டுட்டு சொன்னார். இந்த மாதிரி ஒரு செருப்பு வச்சு பண்ணிக்கிறாங்க, படத்துக்கு பேர் ஒரு இந்த மாதிரி ஆளோட செருப்பு காணன்னு ஒரு நேம்னு. அப்போ தான் அதை கேட்கணும்னு தோணுச்சு. அப்போ அந்த கதை கேட்டோம்.
கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார், உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோன்னு எப்படி இருந்துச்சு? அண்ட் இந்த படம் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்ல யோசிச்சிங்க? அவர் சொன்னது தான் காரணம். லைக் என் ஆளோட செருப்பை காணோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்ஃபேக்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த கதையை ஃபஸ்ட் டைம் இவருக்கு முன்னாடி நான் கேட்டு தான் அப்புறம் இவர் கேட்டார், பிரதர் கேட்டார். ஸோ இவர் ஒரு நாள் காலையில் இந்த கதையை வந்து 6 மணிக்கு வந்து என்னோடய ஹோட்டலில் வந்து லாபியில் வந்து சொன்னார். காலையில் 6 மணிக்கு. ஸோ தூங்கி எந்திரிச்சதையும் வந்து இந்த மாதிரி டைட்டில் கேட்டோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சரி வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் டைட்டிலுக்கும் உள்ள கதையை கேட்கும்போது ரொம்ப கவிதையாக ட்ரூ லவ் அந்த ஒரு யதார்த்தம் இருந்துச்சு. ஸோ அது பிடிச்சிருந்தது. ஏற்கனவே நாங்கள் ஒரு கான்ட்ரவர்சியில் அந்த த்ரிஷா இல்லை நயன்தாரா அப்படிங்கிற டைட்டில் எடுத்து பண்ணினதுக்கு இது எங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்டில் டைட்டில் அட்ராக்ட் பண்ணோம், பட் ஆனால் கதையாக அது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும். ஸோ அதனால இது ஈர்க்கப்பட்டு பண்ணோம். சூப்பர். அண்ட் சுஜா மேம், நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா, டான்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சாக்கணும். ஏன்னா ஆக்கம் படத்தில் அவ்வளோ அமேசிங்கான ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படத்தில் என்ன மேம் இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த அப்ரிஷியேஷன் எல்லாருடைய சார்பாக நான் இன்னைக்கு உங்களுக்கு இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் கமிட் ஆனதை பற்றி அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ரோலை நடிச்சிருக்கீங்க? கேரக்டர் வந்து சொல்கிறப்ப நிஜமாக எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வாவ், அதாவது என்ன இப்படி ஒரு இமேஜினேஷனில் அவங்க அந்த கேரக்டரில் பொருத்த முடியும் அப்படின்றத நினைக்க முடியாது. பிகாஸ் பீப்புள் ஹஸ் சீன் மீ வெரி லோக்கல் இல்லையா. ஈசன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்கம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிவைன், ஒரு ஸ்பிரிச்சுவல் லேடி மாதிரி சொன்னாங்க. அது ரொம்பவுமே எனக்கு என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. அண்ட் ஐ நோ ஜெகன்ஜி வந்து எவ்வளோ, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 4 நாள் ரைட்ஸ் கொடுத்தா 40 சீன் எடுக்க முடியும். ஓகே, he is so dedication. அவரோட டெடிகேஷன் எனக்கு தெரியும். அண்ட் ஒரு அழகான படத்தை ஒரு அழகான டைட்டிலோட அண்ட் அழகான நடிகர்களை வச்சு ஒரு நல்ல படம் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ஒர்க் இந்த படத்தில் எப்படி எல்லாம் அழகான ஒரு பாசிபிலிட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன ஸ்டில் ஷூட் ஒன்று பண்ணலாம் தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. போனோடனே எடுத்தேன், பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே வாங்க தம்பின்னு கிளம்பிட்டேன். திரும்ப ஒரு வாட்டி கூப்பிட்டு ஷூட் பண்ண சொன்னாங்க. ஒரு சின்ன ஷூட் பண்ணோடனே சரி வாங்க தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ப்ரொடியூசர்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணோம், வாங்க நீங்கள் தான் இந்த படத்தை பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அதனால் நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பெரிய பெரிய கேமராமேனோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். ஸோ எனக்கு இந்த படத்தை கொடுத்து ஸ்பாட்டில் நான் வந்து என்ன சொன்னாலும் இப்படி பண்ணலாமா சார் கேட்பேன், பண்ணுங்க அப்படிம்பாரு. ஸோ பயங்கர ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு பண்ணாங்க. ரொம்ப அப்படியே யோசிச்சு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு ரிஹர்சல்லாம் பண்ணி சொல்ல வேண்டியதை கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ரியாஸ் பண்ணிக்கோங்க, நான் திரும்ப வரேன். அண்ட் இந்த படத்துடைய பாடல்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் சார் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, ஒரு படத்துடைய பாடல் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அதோட தரம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இந்த படத்துடைய பாடல்கள் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்களோட மியூசிக் இந்த படத்தில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சுகசெல்வன் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெகன் சார் தான் இதுக்கு மெயின் ரீசன். இது ஒரு படம் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி படம் எல்லாம் பண்ணிடுச்சு, ஆனால் கூட இது ஒரு பியூராக ஒரு புது படம் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஹீரோயினை தான் வந்து கேரளாலேருந்தோ ஹைதராபாத்லேருந்தோ பாம்பேலேருந்தோ கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் மியூசிக் டைரக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. இவரை வந்து இந்த படத்தில் எப்படி சார் நீங்கள் கொண்டு வந்தீங்க? ஜி, நான் ஒரு படம் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதில் கம்போசிங்கில் பார்த்தேன் அவரை. அவர்கிட்ட என்னென்னா நிறைய இப்போ நியூ சவுண்ட்ஸாக இருக்குது. மியூசிக் வந்து வேறு ரொம்ப டோன்ஸ் புதுசாக இருக்குது, யூஸ் பண்ணுற ஸ்டைல்ஸு கொஞ்சம் லிரிக் புரிய மாட்டேங்குது, எல்லாமே வேறு மாதிரி போச்சு. ஆனால் இப்படி ரொம்ப தரம் ஒரு வேறு மாதிரி பேட்டர்னில் போயிட்டுருக்கிறப்போ அதுக்குள்ளே ஒரு சோல் வைக்கிறாரு. அதே சவுண்ட் நியூ சவுண்ட்ஸு, எல்லா பேட்டர்ன் புதுசு, பட் அதுக்குள்ளே டியூனிங்கில் ஒரு சோல் இருக்குது, ஒரு ஜீவன் இருக்குது. அது பார்த்தோன்னே பிடிச்சிது எனக்கு. அண்ட் கண்டிப்பாக லிரிசிஸ் சார் வணக்கம். அண்ட் உங்களுடைய பாடல்கள் வந்து எல்லாருக்கும் அப்படியே ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பாடலுமே வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம எடுத்து பாடல் எல்லாமே ரீச் ஆகுது, எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எப்படி எழுதணும்னு தான் யோசிச்சுன்னு இருக்கேன். ஓகே, அதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஆல்ரெடி நானும் ஜெகனும் வந்து புதிய கதை கோடம்பாக்கத்தில் நான் பாட்டு எழுதியிருக்கேன். கோடம்பாக்கத்தில் ரகசியமானது காதல் அந்த சாங் பெரிய ஹிட்டு. நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கதை சொன்னோன்னு இந்த கதையை தான் நீ பண்ணணும் ஜெகன் இனிமேல் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த கதை வந்து ஒரு காதல் கோட்டை ரேஞ்சிக்கு ஒரு கவித்துவமாக இருக்குது. அந்த கதை
டைட்டில் வந்து ரீச் ஆகிறதுக்காக அப்படி வச்சுக்கினாலும் கதை வந்து சூப்பர் ஸ்கிரிப்டு. இதுக்கு வந்து எல்லா பாட்டும் ஹிட் பண்ணணும்னு முடிவு பண்ணால் எல்லா ரகசியமாக வந்து காதல் மாதிரி கண்டிப்பாக அதை பீட் பண்ணுற மாதிரி ஒரு மெலடி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக லிரிக் முதல்ல எழுதணும். லிரிக் எழுதி தான் எல்லா பாட்டும் டியூன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மியூசிக் விஷாந்த் தேவ் மியூசிக்னா ஆல்ரெடி இவர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு படத்தில். அவர் வந்து எப்படின்னா ஒரு 5 வருஷம் சென்னை வந்து செட்டில் ஆகி மியூசிக்கே பண்ணாமல் அதுக்கு ட்ரெயின் ஆகிறார். அவர் மியூசிக் பண்ணிட்டார் ஆல்ரெடி கேரளாவில். 5 வருஷம் தமிழ் ஃபீல்டை எப்படியாவது ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி அதுக்காக ஒர்க் பண்ணி உழைச்சி பயங்கரமாக பண்ணுறார். சாதாரணமாக நாங்கள் ஒரு பாட்டு எதுனா நானே பாடிடுவேன். முதல்ல இவர் கூட போய்ட்டு அந்த பாட்டை எழுதி அதை பாடி காட்டுவேன். சார் நீங்கள் நாளைக்கு வாங்க நான் டியூன் போட்டு வைக்கிறேன்னு. மறுநாள் போனால் சூப்பர், அதோட நல்ல டியூனாக போட்டு வச்சுருப்பார். இப்படி 3 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அந்த 4 பாட்டுமே எல்லா பாட்டும் சூப்பராக வரணுன்றதுக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அதேமாதிரி மியூசிக் சைடு அவர் வந்து 3 ஸ்வரத்துலேயே ஒரு பாட்டை பண்ணார், செருப்பு பாட்டை. இன்னும் சிம்பு பாடினார், ஸ்ரேயா கோஷல் வச்சு ஒரு பாட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல சிங்கர் வச்சு எல்லா பாடலுமே வந்து நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க? எல்லா பாடலும் நான் தான் எழுதியிருக்கேன். அதில் என்னென்னா இப்போ ப்ரொடியூசர் கூட வந்து புதுசாக அதாவது நான் அவ்வளோவா ரீச் ஆகலை. ஆக்சுவலாக நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு நிறைய பாடல்கள் எழுதின பாடல்கள்லாம் நல்லா எழுதியிருக்கேன். ப்ரொடியூசர் கூட ஃபஸ்ட்டு இவரே தான் எல்லா பாட்டும் எழுதணுமா அப்படின்னு கேட்ட மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பாட்டு பிடிச்சோன்னே அவங்க வந்து பயங்கர பாட்டுக்காக செலவு பண்ணுங்கள், பாட்டை நல்லா விஷுவல் பண்ணுங்கள், பாட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அதை எத்தனை நாள் வேணால் ஷூட் பண்ணுங்க, அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பாடல் முழுக்க வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த ஒரு வேர்டை நீங்கள் வந்து அந்த பாட்டில் அவ்வளோ ரிப்பீட்டேஷன் கொடுத்தீங்க சார்? செருப்புனா அது ஒரு எல்லாருமே வந்து அது ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு சீப்பான அப்படி இல்லவே இல்லை. அது ஒரு பொருள் தானே. அது நம்ம பயன்படுத்துகிற பொருள். பேனா மாதிரி தான், அது மொபைல் மாதிரி தான், வெஹிக்கிள் போல தான். அது ஒரு நம்மளை இத்தனைக்கு எல்லா இதை விட பொருளை விட அது ரொம்ப வேல்யூவானது. அது இன்னொன்று அது வந்து இப்போ என்னென்னா அது ஏன் வந்து நிறையா வந்து 96 டைம்ஸ் வரும். அந்த ஆளோட எஸ்டிஆர் பாடின சாங்கில் 96 தடவை வரும். அது கோரஸ் வித்து அவர் இண்டிவிஜுவலாக பாடின எல்லாம் சேர்த்து வாலண்டியராக பண்ணணும்னு பண்ணலை, அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆச்சு. அது அப்போ சொல்கிறப்ப ஏன் அவ்வளோ வாட்டி வருதுன்னா அது அந்த ச ரீ பான்னு 3 ஸ்வரத்தில் பண்ணதுனால ச ரீ ப சேருப்பு. அதனால் அந்த கோரஸ் கிரஸ்லாம் சேர்ந்து வரப்போகிறது. அதனால் அது நான் இன்னொன்று அந்த அந்த அவர்ஷன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது லவ்வபுளாக மாறணும். ரொம்ப அதுக்குள்ளே ஒரு லவ் இருக்கணும், ஒரு லவ்வபுளாக மாறணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணது. இதில் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் இருக்குது உங்களுக்கும் செருப்புக்கும் இந்த படத்தில்? சரி, எதனா ஹெல்ப் பண்ணுங்களேன் இந்த கொஸ்டினுக்கு. இனிமேல் அவன் செருப்பை காலில் போட மாட்டான், கையிலேயே வச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இது வந்து நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா டைரக்டர் சார் வந்து கதை சொல்லி உங்களை அதில் நடிக்க வச்சுட்டாரு. நீங்கள் தான் அந்த செருப்பு கூட நடிச்சிருக்கீங்க. அப்போ அந்த செருப்புக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்ட் பற்றி நீங்கள் தான் சொல்லணும். என்ன கேட்பேன்னா அண்ணா எந்த செருப்புண்ணே நம்பர், அது மொத்தம் 10 செருப்பு இருக்கும். ஓகே ரைட்டில் அதை வந்து ஆக்சுவலாக ஆர்டர் கொடுத்து பண்ணி எடுத்தோம்ல, அதில் வந்து நிறைய வெர்ஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். செப்பல் 1 செப்பல் 2 நம்பர் இருக்கும், அது ஸ்டிக்கர் ஓட்டிருக்கும். அது இப்போ எந்த டெய்லி காலைல தூங்கி 6 o'clock எனக்கு ஷூட்டிங் இருக்கும் டெய்லி. இன்னைக்கு எந்த செருப்பு எடுக்கணும்னு கேட்பான், எந்த நம்பர் எடுக்கணும்னா இன்னைக்கு இந்த லொக்கேஷனில் இருக்கும், ஓகே 6 எடுத்துக்கோ அப்படின்னா அந்த 6 எடுப்பான். ஏன்னா அது வேறு ஸ்டேஜில் தேஞ்சிருக்கும். 1 வந்து தேயாமல் இருக்கும், 9 வந்து நல்லா தேஞ்சிருக்கும். அப்படி அந்த ஒன்று ஈவினிங் அதே மாதிரி வேறு ட்ரெஸ் மாற்றிப்பான். ஒரு 5:30க்கெலாம் ரெடியாக வந்து நிற்பான். அப்படி இவன் அந்த செப்பல் ஒன்று எந்த செப்பல் நம்பர் சொல்லணும் 8 அப்படின்னா அந்த 8 தூக்கிட்டு வந்துடுவான். நானே அவர் வந்து பழியில எனக்கு இவங்களுக்கும் இருந்த காதல் விட எனக்கு அது செருப்புக்கும் இருந்த காதல் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னடா இது நம்மளை கூட்டு வந்து நிஜமாவே அதுதான். ஓகே படம் பார்க்கும்போது அதுதான் அப்படிதான் இருக்கும். ஓகே சீரியஸ்லி எனக்கு நேற்று தான் நான் படம் பார்த்துருக்கேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு. பாண்டியோட லைக் எமோஷ்னல் சீன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஆமாம் பாண்டி தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த ட்ரூ லவ் வந்து நாங்கள் 2 பேர் பண்ணதுனால தான் அது இன்னும் எலிவேட் ஆகும் அந்த படத்தில். ஜெகன் சார், உங்களுடைய படங்கள் அதாவது நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் நடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது இவங்க இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை எல்லாருமே தியேட்டருக்கு வந்தால் ரொம்ப கண் கலங்கிட்டு போகணும், அந்த ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்கு போனாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச படம் எடுக்கிறீங்க? ஆக்டிங் விஷயத்துலலாம் நான் சுத்தமாக ஜீரோங்க. அந்த பக்கம் நமக்கு தெரியவே தெரியாது. நான் ரொம்ப அதில் ஏதோ சும்மா பண்ணுவேன். அப்படி சினிமா வந்து அமையிறது தான். நம்ம நினச்சிப்போம் பயங்கர எஃபோர்ட் போடுறோம், பிளான் பண்ணுறோம், திட்டமிடுறோம், ஓகே அதெல்லாமே நடக்கும். பட் அதுக்கு மேலே ஒரு அமையும். இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும்னு பேசிட்டே இருப்போம். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரீ கிடைக்கும். இதை எப்படி நினைச்சது மாதிரியே ஒரு மேபி நேச்சர். அது நிறைய சப்போர்ட் இருக்குது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். நீங்க போகும்போது அந்த லொகேஷன் உங்களுக்கு தானாவே அமையும். அதில் இன்னொரு பெரிய கிஃப்டா நான் அந்த படத்துக்கு என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நிறைய படத்துக்கு வந்து நல்ல படம் எடுத்துருவாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து லவ் பண்ணணும் முதல்ல.
இல்லையா? ஒரு படம் முடிகிறப்போ வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும், அப்படி இப்படின்னு வரும், அல்லது படத்து மேலே கான்ஃபிடென்ட் கம்மியாகிடும். அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் எங்களோட ஸ்பீடாக, எங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியோட அப்படி கிடச்சிது. அவங்களோட அந்த டேஸ்ட்டு தான் அது. நான் எப்பவுமே நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனந்தி. ஏன் அது சொல்லுவாங்க, பாராட்டுறேன். நான் ஏன் சொல்லுவேன்னா, அந்த ஆனந்தி அழகாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த பர்ஃபார்மராக இந்த படத்தில் வந்து அப்படி அல்டிமேட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. இவன் விழுந்து விழுந்து நடிப்பான் பயங்கரமாக, அதெல்லாம் விட க்யூட்டாக கொஞ்சம் பண்ணும், அவ்வளோ க்யூட்டாக பண்ணும். அது வந்து வெறுமனை ஆக்டிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபேஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லவே இல்லை. ஆனந்தி நான் வந்து ரொம்ப கேர் பண்ணுறது ஆனந்தியோட காலுக்கு ரொம்ப கேர் பண்ணுவேன். ஏன்னா எல்லா சீன்லையும் லெக்குக்கு வந்து க்ளோஸ்அப் இருக்கும். ஓகே, லெக்கு க்ளோஸ்அப் இருக்கும், லெக்கில் நடிச்சிருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு ஃபேஸில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமோ அதை வந்து லெக்கில் பண்ணும். காலில் இருக்கு. ஓகே, அது வந்து அது பயப்படும், அது போகும், நடக்கும், நிற்கும், பர்ஃபார்ம் பண்ணும். அது வந்து அப்படி ஒரு நல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட தன்மையாக. இன்னொரு நாள் நான் வந்து பயங்கர வியப்பாக இருந்தது. நான் என்ன காலைல 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க முடியுமான்னு கேட்குறேன். அவங்க இருக்கிறது பாண்டிச்சேரி. ஓகே, உடனே நோ ப்ராப்ளம் சார் இருந்துச்சு. அங்கேருந்து லொக்கேஷன் 40 kilometer. ஓகே, 5:30க்கு நாங்கள் வந்துவிட்டோம், எல்லாம் ஓகே. கேமராலாம் 6 மணிக்கு வந்துச்சு. கரெக்டாக 6 o'clock ஒரு வந்து நீங்கள் இது வழக்கமாக அவங்க அம்மா வரும் கூட, அன்றைக்கி அவங்க அம்மா காணும். ஏன்னா அவங்க குளிக்கல போல், லேட் ஆயிடுச்சு போல். அவங்க அம்மா விட்டுட்டு வந்துட்டாங்க ஹோட்டல்லேருந்து, விட்டு ஓடி வர்றாங்க. வந்துட்டு 6 o'clock சார் ஷார்ப்பாக வந்துட்டேன். சின்சியரிட்டி. அன்னைக்கு அந்த ஒரு 2 hours ஒரு சீன் எடுத்தோம். ஏன்னா அந்த ஒரு லைட்டிங் போகிறதுக்குள்ளே அந்த சீன் வந்து அவ்வளோ, இன்னைக்கு நேற்று படம் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பர்ஃபார்மன்ஸில் டிசிப்ளின்னு, இன்னொன்று தமிழில் வந்து தமிழோட சின்ன பையனோட நடிக்கிறமே, பெரிய ஹீரோஸ் இல்லாமல் அதை பார்க்காம கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்களா. தேங்க்யூ சார். சீரியஸாக அது வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் கிடைக்கும். அது நேச்சராக எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட் தான் அது. அண்ட் அதே மாதிரி செருப்புக்காகவும் நிறைய மெனக்கடல்கள் எடுத்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அது செருப்பு வந்து நான் உண்மையாகவே வந்து நான் இவங்களுக்கு 2 பேருக்கும் கஷ்டப்பட்டதை விட அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவங்க தானே ஹீரோ. அது இல்லை, இப்போ திடீர்னு வந்து ஒரு பேர் இல்லாத செருப்பு போட முடியாது. அது அன்பிலீவபிளாக ஒரு நம்பர் மாதிரி இருக்காது, ஒரு ரியலிஸ்டிக் இருக்காது. யார் பேரையாவது போய் நான் போட்டுற முடியாது திடீர்னு. கரெக்ட். ஸோ போட்டு அவங்களுக்கு அதை அப்ஜெக்ஷன் வரலாம் அப்படி இப்படின்னு யாரை போடலாம் அப்படின்னா, நான் இந்த ஸ்கிரிப்டை போயிட்டு பேரகனில் போயிட்டு நரேட் பண்ணேன் அந்த எம்டிகிட்ட. அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சது. எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். எனக்கு செப்பல் டிசைன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டேன். ஓகே, எங்கள் செப்பல் நிறைய இருக்கு அப்படின்னாரு. கேட்டலாக் காமிச்சார். இதெல்லாம் ஓகே சார், எனக்கு ஒரு லவ்வபுளாக சிம்பலிக்காக, அதாவது ரியல் லவ்வே செப்பல், பேரே செப்பல் தான் சொல்கிறோம். அந்த செப்பலில் ஒரு லவ் இருக்கணும், எப்படி பண்ணலான்னு கேட்டேன். அதனால் அவருக்கு குழந்தை நான் என்ன சொல்லுவேன், அது வந்து கேரக்டர் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கதை. ஸோ அந்த கதைக்கு அவரோட இதை கொடுத்துருக்காரு நவீன் சார், பேரக நவீன். அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். பக்கோடா பாண்டியா நடிக்கிறதுக்கும் ஒரு ஹீரோவாகி இப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்கும், இப்படி ஒரு எமோஷனலாக நடிக்கிறது, இப்படி ஒரு காதல் சீனில் நடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே இந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஒரு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் இதுக்கு முன்னாடி பண்ண படத்துலலாம் வந்து இப்போது 4 பசங்க இருப்போம், கொஞ்சம் 4 டைலாக் இருந்தால் அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று இப்படி. இதில் அப்படி இருக்காதுல்ல, எல்லாமே புதுசாக தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது பழகிருச்சு. இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் ரீச் ஆகி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.